ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புத சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்த போதம் பக்தியாச்ச யோகநரசிம்ம குரும் ஸ்ரயாமி. எந்நாள் எம்பெருமான் உந்தனக்கு அடியோமென்னு எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது காண் செந்நாள் தோத்தி திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தலைய பைநாகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. மகித சம்பத் சதக்ஷர விகித சம்பத் ஷடக்ஷர ஷடரத் சக்ர பிரதிஷ்டித சகல தத்வ பிரதிஷ்டித விவித சங்கல்ப கல்பக விபுத சங்கல்ப கல்பக ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா. அடியேம்மா எல்லாருக்கும் ரொம்ப அழகா நேத்திக்கு சக்கரத்தாழ்வாரோட திருநக்ஷத்திரம், இன்னைக்கு பெரியாழ்வாரோட திருநக்ஷத்திரம். நேத்திக்கு ஒரு விஷயம் பார்த்திருக்கணும், தனியா இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்திருக்கணும். ஆனா நேத்தியோட அந்த சக்கரத்தாழ்வார் இன்னியோட சேவையும் பெரியாழ்வாரோட அற்புத அதீத கிருப்பையும் 2 நாளுக்கும் நம்ம குழாமுக்கு இவா 2 பேரையும் ஏன் சேர்த்து பார்க்க கூடாது? எப்படி இவா 2 பேரும் ஒரு அரணா இருக்கா எம்பெருமானுக்கு அப்படின்னு ஒரு ஆசை. அதனால இன்னைக்கு நம்ம எப்படி என்ன பார்க்க போறோம்னா, சக்கரத்தாழ்வார தனியா பார்க்க போறோம், ஆனா பெரியாழ்வார தனியா பார்க்க போறது இல்ல. எப்படி இவா 2 பேரோட சரித்திரங்கள்லயும் சில பேரலல்ஸ்னா எப்படி இவா ஒரு 2 கண்ணு மாதிரி இருக்கா எம்பெருமானுக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் நேத்திக்கு ஆணி சித்திரை, எல்லாருக்குமே தெரியும் சக்கரத்தாழ்வாரோட திருநக்ஷத்திரம். இப்போ இங்க ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் ஜேஷ்டாபிஷேகம் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது, ஜூன் 28 ஆணி கேட்ட நட்சத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு வரும், அதுக்கப்புறம் காட்டழகிய சிங்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாரோட ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். ரொம்ப அழகா நடக்கும் இங்க. இந்த கிரமத்துல சுதர்சன வைபவம் அப்படின்னு பார்க்கணும்னு அடியனுக்கு ஆசை நேத்திக்கு. சோ என்னன்னாக்கா எம்பெருமானோட எல்லா திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இது நம்மளுக்கு தெரியும். இது வெறும் ஜடப்பொருள்கள் கிடையாது இல்லையா. இப்போ நம்ம கையில ஏதோ ஒரு பேனாவோ ஏதோ வச்சிருந்தோம்னா அது ஜடப்பொருள். ஆனா எம்பெருமானோட கையில சில விஷயங்கள் கையிலயோ இல்ல அவன் தரிச்சுட்டு இருக்கிற சில ஆபரணங்களாட்டும் ஆயுதங்களாட்டும் ஜடப்பொருளே கிடையாது இல்லையா. அவ எம்பெருமானுக்கு நித்திய சேவையிலேயே ஈடுபட்டு இருக்கா, நித்திய கைங்கரியம். அவளே நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்ற ஆச்சாரியர்கள். அப்போ சுதர்சனம் அப்படின்னா என்ன? நல்ல தரிசனம், இல்ல காண்பதற்கும் மிக ரொம்ப அழகா இருக்கா சக்கரத்தாழ்வார். நல்ல தரிசனத்தையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாதக்கு தீய எண்ணங்களை நீக்கிறார். எம்பெருமானுக்கே அவரும் காப்பறவராதான் இருக்காரு இல்லையா. எம்பெருமான் ஒரு விஷயம் நினைச்சுட்டு நீ போய் இத பண்ணுன்னு அவரை சங்கல்பிக்க வேண்டவே வேண்டாம், விண்ணப்பிக்கவும் வேண்டவே வேண்டாம். எம்பெருமான் போய் பண்ணுன்னு சொல்ல கூட வேண்டாம். எம்பெருமான் அந்த சங்கல்ப சக்தியிலேயே நினைச்சா போறோம், அந்த சங்கல்பம் மாத்திரமே இவர் போய் முடிச்சுட்டு வந்துடுறார் எல்லாத்துக்கும் இல்லையா. சோ ரொம்ப அழகா சக்கரத்தாழ்வார் எம்பெருமான் கூடவே இருக்கார். ஆனா எம்பெருமான விட்டு விலகி போனா கூட எம்பெருமான் காரியமா தான் விலகி போறாரு. இது ஆழ்வார்கள் மாதிரியே. ஆழ்வார்கள் எப்படி எம்பெருமானோட சம்ஸ்லேஷமும் சரி விஸ்லேஷமும் சரி, சம்ஸ்லேஷம்னா சேர்ந்து இருக்கிறது, விஸ்லேஷம் விலகி இருக்கிறது, 2 திசையிலுமே எம்பெருமானை பத்தி தான் நினைச்சுட்டு இருக்கா இல்லையா. எம்பெருமான் தாயார் சேர்த்தியில எப்படி கைங்கரியம் பண்றது, எப்படி அவன் கிட்ட போய் அடையிறது, அவனோட திருவடி தாமரைகள் அடையுது. அதே மாதிரிதான் சக்கரத்தாழ்வாரும். திருவடி தாமரைகள்னா சக்கரத்தாழ்வாருக்கு அவனோட திருக்கையே திருவடி தாமரைன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆழ்வார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போறோம், நம்ம பெரியாழ்வாருக்கும் இவருக்கும் பார்க்க போறோம். அதுல பெரியாழ்வார் என்ன சாதிச்சிருக்காருன்னு பார்க்கலாம் திருப்பல்லாண்டல் ரொம்ப அழகா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாரோட அம்சம்னு நம்ம யார சொல்றோம்? சக்கரத்தாழ்வாரோட அம்சம்னு நம்ம திருமழிசை ஆழ்வாரை தான் சொல்றோம் இல்லையா. அந்த திருமழிசை ஆழ்வாரே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நான்முகன் திருவந்தாதியில எப்படி இவன் பகவரை காத்து அந்த பகைவரோட கர்வத்தை அழிச்சு எம்பெருமான காக்கிறார் சக்கரத்தாழ்வார்னு காமிக்கிறார். அப்புறம் சரணடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரணடைஞ்சவாளுக்கு ஒரு அரணா இருக்கார்,
சக்கரத்தாழ்வார்னு பாக்குறோம் அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிற திருமழிசை ஆழ்வார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆழ்வார், அதுக்கப்புறம் ஆச்சாரியன் நம்ம வேதாந்த தேசிகர் ரொம்ப அழகா சுதர்சன அஷ்டகம் எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம்னா ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். ஆரம்பிக்கிறதே ரொம்ப அழகா பிரதிபட ஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷனா நிகம சத்தர்ம தர்ஷனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா. சொல்லும் போதே நம்மளுக்கு பயம் எல்லாம் போயிடுமா? என்ன பயம் எல்லாம் இருந்தாலுமே ஏதாவது இருக்குன்னு நிறைய பயங்கள் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, இது போயிடுமோ அது போயிடுமோ இது வந்துடுமோன்னு. சுதர்சன அஷ்டகம் வந்து நம்ம ஒண்ணும் மச்சு நம்மளுக்கு தெரியலனாலே பரவாயில்ல. அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடியேன்னு சொல்றேன், சில பேர் வந்து நம்ம அருளி செயலை சாதிக்கும் போதே நம்ம அதை கேட்டாலே போறோம், நம்மளுக்கு ஒரு ஒரு உஜ்ஜீவனம் வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரிதான் சுதர்சன அஷ்டகம். எப்படி யாரு சாதிச்சாலுமே அந்த வீட்டுல அந்த ஒரு இதுல சேவிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ராகத்துல எந்த பயமா இருந்தாலும் போயிடும், அதுவே கடல் தாண்டி போயிடும், நம்ம கொஞ்சம் வந்து ரட்சிக்கப்படுறோம்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியர்களும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. சுதர்சன ஆழ்வார் சக்கரத்தாழ்வாரை பத்தி எப்படி அவர் காக்குறார் எல்லாத்தையும் அப்படின்னு ரொம்ப அழகா காமிச்சிருக்கார். சரி, அடுத்தது இந்த வகையில நம்ம இங்க பார்த்தேன்னாக்க எப்பவுமே வந்து சக்கரத்தாழ்வாரை பார்க்கும்போது பின்னாடி யோக நரசிம்மர் இருக்கார். அதுக்கு என்னதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருவாய்மொழி சேவிச்சுட்டு இருக்கோம். திருவாய்மொழியில பின்னாடி வரப்போகுது ரொம்ப அழகா ரொம்ப அழகான பதிகம். ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அப்படின்னு இதுவும் நம்ம வந்து எப்படி ஆடி ஆடி பதிகம் கொஞ்சம் ஒரு ராகத்தோட சேவிக்கிறோமோ அதே மாதிரி ஆழியழ சங்கும்னா ரொம்ப ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றாரு. சீஃப் ஆஃப் வெப்பன்ஸா இருக்காளாம் சக்கரத்தாழ்வார். அந்த ஒரு டிவைன் சக்கரான்னு சொல்றோம் இல்லையா, அது இப்போ எப்படி வந்து எம்பெருமான் வந்து இந்த உலகத்தை அளக்கறான்னு பாக்குறாராம். அந்த அளக்கிறத பார்க்கும் போதே சுடர் ஆழி ஏந்திய அப்படின்னு எத்தனையோ இடத்துல பாக்குறோம் இல்லையா? சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ எல்லாமே அந்த சக்கரத்தாழ்வார் வச்சுன்னுதான் எம்பெருமான் பண்றான். சக்கரமும் எம்பெருமானுக்கு இல்லாம எம்பெருமான் வர்றதே கிடையாது, சேவை சாதிக்கிறதே கிடையாதுன்னு பாக்குறோம் இல்லையா? இப்போ நிறைய இடத்துல ஆழ்வார்களோட ஆச்சாரியர்களோட ஸ்ரீ சுக்தியுமே பார்த்தேன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தா மாதிரி வேதாந்த தேசிகருமே ரொம்ப அழகா சுதர்சன அஷ்டகம் என்ன, ஷோடச ஆயுத ஸ்தோத்திரம் என்னன்னா எல்லாம் எம்பெருமானோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டே ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு எல்லா ஆச்சாரியர்களும். சரி, இப்போ சக்கரத்தாழ்வார் அம்சம் திருமழிசை ஆழ்வார்னு பார்த்தோம். எப்படி வந்து இவாளுக்கெல்லாம் சாமியம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வந்து ஒரு அவரோட சக்கரம் போன்ற ஒரு கூர்மை சக்தி அப்படியே கூர்மையா இருக்கார். அக்னி போன்ற ஒரு வேகமும் இருக்கு. அந்த வேகமும் கூர்மையும் திருமழிசை ஆழ்வார் பாசுரங்கள்ல நம்ம பார்த்திடலான்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். எப்படி அவர் பரத்வ இப்போ திருமழிசை ஆழ்வாரும் சரி பரத்வ நிர்ணயம் பண்ணியிருக்கார். நம்ம பெரிய ஆழ்வார் இன்னைக்கு பார்க்க போறோம், அவரும் பரத்வ நிர்ணயம் தான். இந்த ஆழ்வார்கள் எல்லாமே எம்பெருமானோட நித்திய சூரிகளோட அம்சமாவே இருக்கான்றதுக்கு இது ஒரு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாமா நம்ம. இப்போ வந்து எப்பவுமே பார்த்தேன்னா எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் கைங்கரிய பிராப்தியில தான் இருக்கா சக்கரத்தாழ்வாரும் சரி மற்ற எல்லா நித்திய சூரிகளுக்கும் சரி இல்லையா? அப்போ எம்பெருமான் வந்து மனசுல ஒரு விஷயம் வந்து தோணித்துனாலே போதும் அவனுக்கு. இப்போ அந்த விஷயம் எப்படி பார்த்தோம்னா நம்ம சக்கரத்தாழ்வார் பார்த்தேன்னா அம்பரீஷ மகாராஜா வந்து காக்க துர்வாச முனிவரை துரத்தியதாகட்டும், கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே முதலையோட கழுத்தை போய் அறுத்ததாகட்டும், இது எல்லாமே வந்து எம்பெருமான் நீ போய் பண்ணுன்னு ஒன்னும் சொல்லவே இல்லையா சக்கரத்தாழ்வார் கிட்ட. எம்பெருமான் சங்கல்பம் மாத்திரம் அவன் நினைச்சுட்டு இருக்கான், அவ்வளவுதான். எழுந்து பண்ணியாச்சு கஜேந்திர ஆழ்வான். அப்போ சக்கரத்தாழ்வாரோட இப்போ இணைப்பு பார்த்தேன்னாக்க சக்கரத்தாழ்வார் வந்து ஒரு வேகத்துல இருக்கார் இல்லையா? அப்போ செயல் ஆக்ஷன்ல அந்த வேகத்தை காமிக்கிறார். பின்னாடி யோக நரசிம்மர் இருக்காராம், அவருக்கு கொஞ்சம் விவேகம் அமைதியா என்ன பண்ண, ஏன்னா எம்பெருமானோட ஆயுதம் தானே சக்கரத்தாழ்வார். அப்போ சக்கரத்தாழ்வாரை மட்டும் நம்ம சேவிக்க முடியாது, எம்பெருமான் இல்லாம தனியா போய் சேவிக்க முடியாது. அதனால எம்பெருமான் கூடவே இருக்கானோ, சக்கரத்துக்கு தனியா ஒரு ஃபார்ம் கொடுத்தா கூட எம்பெருமான் பின்னாடியே இருக்கான். அதனால எம்பெருமான் எந்த நிலையில இருக்கானோ அந்த நிலையில முன்னாடி இவர் சக்கரமா வடிவம் எடுத்து காமிக்கிறார் நம்மளுக்கு அப்படின்னு. அடியார்களோட விரோதிகளை அழிப்பதற்காகவே சக்கரத்தாழ்வார் தோன்றியிருக்கார். அவர் தான் இங்க வந்து நம்ம
சேவிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு நேத்திக்கு ரொம்ப அழகா அவரோட திருநக்ஷத்திரம், அந்த திருநக்ஷத்திரத்தை ஒட்டி அடியார்களோட விரோதி மட்டும் இல்லமா, எம்பெருமானோட ரக்ஷகத்திலேயே பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் தான் முதன்மையா நிக்கிறார். அதனால்தான் ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றா, மத்த எல்லா ஆயுதங்களும் எம்பெருமானுக்கு இருக்கு இல்லையா, அந்த எல்லா ஆயுதங்களும் சக்கரத்தாழ்வாரோட ஒரு ஒரு அம்சம். இப்போ எப்படி நம்ம நம்மாழ்வார அவர் மத்த எல்லா ஆழ்வார்களும் இவருக்கு அவயவியா ஆயிடுறான்னு சொல்றோம் இல்லையா, அங்கங்களா ஆயிடுறான்னு சொல்றோம். அந்த மாதிரி சக்கரத்தாழ்வாருக்கு இவரோட அம்சம் தான் மத்த எல்லா ஆயுதமும் எம்பெருமானோட ஆயுதம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சாதிக்கிறார். சரி, இது சக்கரத்தாழ்வார் பத்தி. அடுத்தது இன்னைக்கு ஆனி சுவாதி, ரொம்ப அமேசிங்கான மந்த்துமா. என்னன்னாக்க நம்ம முப்பரி ஓட்டிய மாதம்னு நிறைய தடவை முப்பரி ஓட்டிய திருநக்ஷத்திரம் எல்லாம் சேவிச்சிருப்போம் நம்ம. இன்னைக்கும் அதே மாதிரிதான் முப்பரி ஓட்டிய திருநக்ஷத்திரம் தான், இல்ல முப்பரி ஓட்டிய மாதம்னு வேணா சொல்லிக்கலாம் நம்ம இல்லையா. என்னன்னு சொல்றேன் அடியன் அப்புறமா. இப்போ பெரியாழ்வார் பத்தி தெரியாம நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஆனா இன்னியோட ஹைலைட் என்ன சொல்ல வந்தேன்னா அடியன், இதுதான் இன்னியோட ஹைலைட். சக்கரத்தாழ்வாரையும் பெரிய ஆழ்வாரையும் சேவிச்சதுக்கு அப்புறம் அவளே ஒரு ஸ்பார்க் கொடுத்தான்னு சொன்னேன் இல்லையாமா. இந்த ட்வின் ஷீல்ட்ஸ் எப்படி இவா ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆசை அடியனுக்கு. ஒருத்தர் நித்யசூரி, இன்னொருத்தர் ஆழ்வார். அடுத்தது ஆச்சாரியன் அவதரிச்சதும் இன்னைக்குதான். இன்னொரு 2 ஆச்சாரியர்கள் அவதரிச்சிருக்கா இன்னைக்கு. யாருன்னு பார்க்கலாம் குயிக்கா. இப்போ சக்கரத்தாழ்வாரையும் பெரிய ஆழ்வாரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப நம்ம எப்படி சொல்றோம், எம்பெருமான் திருவடி தாமரை, அவனோட திருவடி தாமரை போல இருக்குன்னு, நிறைய மென்மை, ரொம்ப அழகா இருக்கு, அலர்ந்தே இருக்கு அப்படின்னு சொல்றோம். நித்தியமா அலர்ந்துன்னு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி எப்படி பெரிய ஆழ்வாருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் சாமியம் பார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, 2 பேரும் மங்களாசாசன பிரியர்கள் தாமா. யோசிச்சு பாருங்க, பெரிய ஆழ்வார் மங்களாசாசனம் இல்லைன்னா அவர் இல்லவே இல்லை. அதனால்தான் பெரிய ஆழ்வார். மத்த ஆழ்வார்கள் எல்லாம் கம்பேர் பண்ணா பெரிய ஆழ்வார்னு என்னதுக்கு, அவருக்கு விஷ்ணு சித்தன் தான் அவரோட பேரு, பட்டர் பிரான் தான் பேரு இல்லையா, திருநாமம். பெரிய ஆழ்வார்னு ஏன் பேரு, எல்லா ஆழ்வாருக்கும் முன்னாடி அவதரிக்கல அவர். முதலாழ்வார்கள்லாம் முதல்ல வந்திருக்காரு. பெரிய ஆழ்வார் ஏன்னா எம்பெருமானியே ரட்சிக்கணும்னு நினைச்சுண்டு திருப்பல்லாண்டு பாடினவர் பெரிய ஆழ்வார் தான் இல்லையா. அந்த திருப்பல்லாண்டுலயே பாத்தீங்கன்னா, வடிவாழ் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டே ஃபர்ஸ்ட் தாயாருக்கு அப்புறம் சுடராழியும் பல்லாண்டேன்னு ரொம்ப அழகா வந்துருது. இப்போ அதுல சாமியம் பார்த்தேன்னாக்க, எம்பெருமான ரட்சிக்கணும்னு பிசிக்கலா நினைச்சோம்னா அந்த பிசிக்கலா பண்ண முடிஞ்ச ரட்சகத்துவம் சக்கரத்தாழ்வார். மந்திரமா நம்ம சம்பிரதாயம் வைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆழ்வார். சோ 2 பேரும் மங்களாசாசன பிரியைகள்னு வச்சுக்கலாம். எம்பெருமான மங்களாசாசனம் பண்றதுனால தானே சக்கரத்தாழ்வார் காப்பாத்துறாரு ஒரு தடவையும். எம்பெருமான ரட்சிக்கிறாருன்னு சொல்ல வரல, ஆனா எம்பெருமானுக்கே விரோதிகள் இருந்தா கூட இவர் தானே முதல்ல போய் அழிக்கிறாரு அவ எல்லாரையும். சோ அதுல வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, ஒரு பயமோ ஒரு என்ன சொல்றது, யாராவது ஒரு மேன்மையா ஒருத்தர் இருக்கா, எந்த விஷயத்துல வேணா மேன்மையா இருக்கட்டுமே, அவ ஏதோ ஒண்ணு சொல்லி அவ சொன்னான்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது இல்லாம இவ 2 பேருமே சில விஷயத்துல ப்ரூவ் பண்ணிருக்கா. என்ன பண்ணிருக்கார் பெரிய ஆழ்வார், அவருக்கு இருக்கிற தத்துவ வேதிக் நாலேஜ்னா வேதத்துல கரைச்சு குடிச்சவர் அவர் இல்லையா. அவர் நம்ம வல்லபதேவ பாண்டிய சபையில போயிட்டு பரதத்துவ நிர்ணயம் பண்ணியிருக்காரு. யாரு பரதெய்வம்னு வல்லபதேவனுக்கு ஒரு சந்தேகம். ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவ பரதெய்வம் அப்படின்னு பரதத்துவ நிர்ணயம் பண்ணிருக்கார். ஸ்ரீமன் நாராயணனே தான் பரதெய்வம் அப்படின்னு பண்ணியிருக்காரு அவர். இது பெரிய ஆழ்வார், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்பதான் திருப்பல்லாண்டு பிறந்ததுன்னு தெரியும் நம்மளுக்கு இல்லையா. இங்க பாருங்க, சக்கரத்தாழ்வார் பாருங்க, ஞானத்திலயா ஒரு எதிரி எப்படி வேணா இருக்கட்டும், சோ எதிரிய போட்டு ஞானம் இருக்கவருக்கு, ஏன்னா எம்பெருமான் திருக்கையிலேயே இருக்கிறதுனால எம்பெருமானே அந்த ஞானத்தை கொடுத்துடுறான். பலம், அந்த பலத்தையும் எம்பெருமானே கொடுக்குறான். அதனாலே ஒரு அணிகலனாவே ஆயிட்டார் அவர். சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுக்கு ஒரு அணிகலனாவும் ஆயிட்டார், ஆயுதமாவும் இருக்கார் இல்லையா. சோ எல்லாரையுமே அவர் அழிச்சு தள்ளிடுவார் அப்படியே. அது நம்ம அழகா சுதர்சன அஷ்டகத்திலேயே அழகா வருதுமா. பிரதித வித்வத் சபக்ஷித பஜதஹிர்புஜன்ய லக்ஷித அப்படின்னு ரொம்ப அழகா, எப்படின்னா எதுக்குமே ஒரு பயம் கிடையாது. யாரவனா போய் இது அழிக்கிறது மட்டும் கிடையாது, காப்பாத்துறதுக்கும் ரட்சிக்கிறதுக்கும் அவருக்கு இப்ப எம்பெருமானியே ரட்சிக்கணும். இங்க
பெரியாழ்வார் என்ன பண்ணார்? எம்பெருமானியை தான் ரட்சிச்சார் இல்லையா? பரதத்துவ நிர்ணயம், எம்பெருமான் தான் பரதெய்வம்னு ரட்சிச்சார் அவர். சோ இதுல ஒரு சாமியம் இருக்கு இவ ரெண்டு பேருக்கு. அடுத்தது பாருங்க, இதுதான் அடியனுக்கு ரொம்ப பிடிச்சது, மோஸ்ட் பிடிச்சது இதுதான். இந்த பொற்கிழி. பொற்கிழி நம்ம தனியன்லயே சேவிக்கிறோம், திருப்பல்லாண்டு தனியன்ல. இந்த பொற்கிழியில என்ன ஒரு சாமியம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ். இப்ப பொற்கிழி என்னாச்சு? இவர் வந்து எம்பெருமான் தான் பரதத்துவ நிர்ணயம் பண்ணிட்டே இருக்கார், எம்பெருமான் தான் பரதெய்வம்னு அந்த பொற்கிழி கட்டி வச்சிருக்கா நடுவுல. அதுவே வந்து ஆஹ் பெரியாழ்வார் திருக்கைகள்ல வந்து விழுந்துட்டு அப்படின்னு சொல்றா இல்லையா? பொற்கிழி தானா வந்துட்டு பெரியாழ்வார் கைக்கு. அப்போ அந்த பொற்கிழின்னா என்னமா, ஒரு 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 பவுச், அந்த பவுச்ல பொற்காசுகள் கட்டி வச்சிருக்கா இல்லையா? சோ அப்ப அந்த 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 காசு வந்து அவிழணும் இல்லையா? காசு அவிழுதோ அந்த அந்த பவுச்சே அவிழ்ந்து கீழே விழணும் இல்லையா? அப்போ அது அது ஒரு டேர்ன் ஆயிருக்கலாம், எப்படியோ ஏதோ ஒரு, இப்போ ஏதோ நம்ம முடிச்சு போட்டு வச்சிருக்கோம்னா அதை நம்ம எடுக்கணும் இல்லையா? சில சமயம் சுத்தி சுத்தி எல்லாம் வேற எடுப்போம். சோ அந்த அந்த சுத்துறத பாத்தீங்கன்னா இந்த அந்த ஒரு டேர்னிங், அந்த பொற்கிழி சுத்தி விழறது, அதுவே சக்கரத்தாழ்வாரோட சங்கல்பம்னு எடுத்துக்கோங்க. சக்கரத்தாழ்வாரே அந்த பொற்கிழியா ஆயிட்டார், பெரியாழ்வார் கையில விழணும்னு அவர் சங்கல்பிச்சுட்டார். சங்கல்பிச்சுட்டு, ஏன்னா அவர் தான் போய் அவுக்க முடிஞ்சு இப்போ பெருமாள் கிட்டேந்து போய் இதை பண்ணக்கூடியவர் யாருன்னு பாருங்க. எந்த ஆயுதம் இதை போய் பண்ணும்? சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் பண்ணுவார். சூரியனை மறைக்கணுமா? அவர் தான் போய் மறைப்பார். இது எதையாவது போய் அடிச்சுட்டு வரணுமா? இவர் தான் அடிச்சுன்னு வருவார் இல்லையா? பொற்கிழியும் இவர் தான் அடிச்சுட்டு இருக்கார். பெருமாளோட சங்கல்பத்தினால இவர் போய் அடிச்சு, அதனாலதான் பெருமாளே வந்துட்டான். பெரியாழ்வாருக்கு எப்படி வல்லபதேவன் வந்து அந்த பாண்டிய சபையில வந்து மரியாதை கொடுக்குறான், யானை மேல ஏத்தின்னு வருதா, எம்பெருமானே மகிழ்ச்சி பட்ட மகிழ்ச்சிகள் எல்லா தேவதேவர்களோட எல்லாம் வந்து ரொம்ப அழகா பார்க்க வந்துட்டான் இல்லையா? அதனால இந்த பொற்கிழியோட இன்சிடென்டே பார்த்தேன்னா ரொம்ப சாமியம் தாமா. சக்கரத்தாழ்வார் அவரே தான் பெரியாழ்வார்னு சாதிச்சிடலாம் நம்ம ரொம்ப அழகா. சரி, அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து நித்திய கைங்கரியம், எம்பெருமான் தாயாருக்கு சேர்த்தியில கைங்கரியம் பண்ணறதுக்கான ஒரு ஆசை பார்த்தேன்னாக்க, இவர் வந்து சக்கரத்தாழ்வாருக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயம் சொல்லலாமா? அகம் புறம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அகம் அகத்துலன்னு உள்ள, நம்மளுக்குள்ள இருக்கிறது. இப்போ திருப்பல்லாண்டு பாடி பாடி மங்களாசாசனம் பண்ணிட்டார் இவர். அகத்துக்குள்ளே, தட் இஸ் அவர் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட், ஃப்ரம் பெரியாழ்வார் ஹார்ட் டு எம்பெருமான்ஸ் ஹார்ட் இல்லையா? எம்பெருமான் உள்ளேயும் இருக்கான் அந்தர்யாமியா. இப்போ ஒரு அரணா இருக்கிறது பாத்தீங்கன்னா இவர் உள்ளுக்குள்ள அரணா இருக்கார் பெரியாழ்வார். சக்கரத்தாழ்வார் பாத்தீங்கன்னா வெளிப்புறம், வெளியில அரணா இருக்கார் எம்பெருமானுக்கு. வெளியில வந்து எக்ஸ்டர்னலா பிசிக்கலா போய் காத்துன்னு வந்துட்டு இருக்காரு இல்லையா எல்லாருக்கும். ரொம்ப அழகா ரெண்டு பேருக்கும் ஒரு அமேசிங் சாமியமா. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம், அடியன் ஜஸ்ட் ஒரு 3-4 தான் தோணினது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கிருப்பையில. இது இத்தனை. அடுத்தது பாருங்க, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடியன் சுவாமிக்கு பல்லாண்டு சேவிச்சுக்கிறேமா. இன்னைக்கு வந்து ஒரு திருநக்ஷத்திரம் இல்லம்மா, இன்னைக்கு 3 திருநக்ஷத்திரம், ஆனி சுவாதி. ரொம்ப அழகா பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம். பெரியாழ்வார் பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு தெரியும், ஆண்டாள் நாச்சியாரோட திருத்தகப்பனார் அப்படின்னே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அவதரிச்சது எல்லாமே, புஷ்ப கைங்கரியம் சாதிச்சுட்டு இருந்தார் எம்பெருமானுக்கு. பெரிய ஆழ்வார்னே பேரு வந்திருக்கானா அவருக்கு விஷ்ணு சித்தன் பட்டர் பிரான் தான் பேரு. ஆனா எம்பெருமானோட கைங்கரியத்தை, எம்பெருமானுக்கு ரட்சகத்துவம், எல்லா ஆழ்வாரும் தன்னோட ரட்சகத்துவம் தனக்கு மோட்சம் அந்த மாதிரி கேட்கிற நேரத்துல இவர் மட்டும் எம்பெருமானோட ரட்சகத்துக்காக மங்களாசாசனம் பண்ண ஒரே ஆழ்வார் அவர் தான். அதனால அவருக்கு பெரிய ஆழ்வார்னு திருநாமம் வந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆச்சாரியர்மா, வடக்கு திருவீதி பிள்ளை. நம்மளுக்கு இந்த 2 ஆச்சாரியர்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வடக்கு திருவீதி பிள்ளை வந்து நம்பிள்ளையோட பிரதான சிஷ்யர். நம்மளுக்கு அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு நாளும் அவரோட ஈடு காலக்ஷேபம் நம்பிள்ளை சாதிக்க சாதிக்க இவர் தான் 36,000 படியை ஏடுபடுத்தினார் இல்லையா? அந்த ஈடுல இருந்துதான், ஈடு வியாக்கியானத்துல இருந்துதான் சம்மரி ஒரு நாளும் ஒரு பாசுரத்துக்கு அன்வேஷன் வரும். நம்ம சுவாமியும் வடக்கு திருவீதி பிள்ளையும் ஆணி சுவாதி தான். இப்ப பாருங்க, சாமியம் பெரியாழ்வாருக்கும் வடக்கு திருவீதி பிள்ளைக்கும் சாமியம் பார்த்தோம்னா, பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு எம்பெருமானுக்கு சாதிச்சுட்டார். வடக்கு திருவீதி பிள்ளை நம்ம அடியார்களுக்காக 36,000 படி சாதிச்சுட்டார் அவர். நம் பிள்ளை சாதிக்க சாதிக்க இவர் ஏடுபடுத்திட்டார். பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார சம்பிரதாயத்துக்கு கொடுத்தா பெருமாளுக்கே மாமனார் ஆயிட்டார் அவர். வடக்கு திருவீதி பிள்ளை ரொம்ப அழகா 2 கண்களை கொடுத்துட்டாருன்னா, பிள்ளை லோகாச்சாரியார், அழகிய மணவாள பெருமாள் நாயனார், அவரோட திருக்குமாரர்கள் நம்ம சம்பிரதாயத்துக்காக 2 பேரும் கொடுத்துருக்கா. எவ்வளவு சாமியம் பாருங்க 2 பேருக்கும். இது மட்டும் இல்லாதக்கு அடுத்தது வாதிகேசரி அழகிய மணவாள சீயர், ரொம்ப அற்புதமான ஆச்சாரியன்மா.
பிள்ளை லோகாச்சாரியார் இங்க பார்த்தோமா வடக்கு திருவீதி பிள்ளை திருக்குமாரர். அடுத்தது யாரு? பெரியவாச்சான் பிள்ளை. பெரியவாச்சான் பிள்ளையோட சிஷ்யர் தான் ஆதிகேசரி அழகிய மணவாளஜியர். ஆனா அவர் முன்னாடி இந்த திருநாமத்தால அழைக்கப்படலமா. அவரோட திருநாமமே வரதராஜன் அப்படின்றதுதான் அவரோட திருநாமம். ரொம்ப மணப்பள்ளி கைங்கரியம் பண்ணியிருந்தாருமா பெரியவாச்சான் பிள்ளைக்கு சுவாமி. அப்போ இந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரியவாச்சான் பிள்ளையோட சிஷியர்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ரொம்ப வித்வான்கள் அவள்லாம். இவ என்ன பேசுறீங்கோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் ரொம்ப ஆசையில நாங்க முசல கிசைலயம் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறா. முசல கிசைலயம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்போ அவள்லாம் இவரை திகழ்ச்சிருக்கா. அவள்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஜோவியெல்லாம் ஒரு ஃபன் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டா. இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு திகழ்ந்து பேசிட்டா. இவருக்கு ரொம்ப வருத்தம். பெரியவாச்சான் பிள்ளை கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அவள்லாம் என்ன இந்த மாதிரி பேசிட்டான்னு. எனக்கு தேவி தான் எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு பேசிக்ல இருந்து சம்பிரதாயத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ரொம்ப திகழ பெரிய ஆச்சாரியனா ஆனார்மா இந்த வரதராஜன்ற சுவாமி. அப்போ பின்னாடி அவர் எல்லாம் கத்துண்டதுக்கு அப்புறம், சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் கத்துண்டதுக்கு அப்புறம் அவர் முசல கிசலையம்ன்ற கிரந்தத்தை எழுதுறாரு. அவர் ரொம்ப அழகா எல்லாமே பெரியவாச்சான் பிள்ளைக்கே டெடிகேட் பண்றாரு சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன் அவருமே. சோ இன்னைக்கு ஆணி சுவாதி பார்த்தேன்னா 3 பேரோட திருநட்சத்திரமா. அப்போ முப்பரி ஓட்டின்னு சொல்லலாமே, தப்பே கிடையாது. நம்ம எம்பெருமான் இப்போ சக்கரத்தாழ்வார் பின்னாடியே ஆகணும் இல்லையா? அதனால எம்பெருமான் ஆல்வேஸ் இன்க்ளூடட். பெரியாழ்வார் ஆழ்வார் வந்துட்டார், ஆச்சாரியர்கள் வந்துட்டா, வடக்கு திருவீதி பிள்ளையும் வந்துட்டா. எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வந்ததுனால முப்பரி ஓட்டின்னு சொல்லிடலாம் இன்னைக்கு. சரி, எப்படி முடிச்சுக்கலாம்னா முடிச்சுக்கிறது ஒரே விதமாதான் முடிச்சுக்க முடியும். எல்லாரோட வாழி திருநாமமும் பாடிதான் முடிக்க முடியும். பெரியாழ்வாரோட வாழி திருநாமம் நல்ல திருப்பல்லாண்டு நான் முன்னோன் வாழியே, 461 நமக்குரைத்தான் வாழியே, சொல்லறிய வானிதனில் சோதி வந்தான் வாழியே, தொடை சூடி கொடுத்தாளை தொழுந்தமப்பன் வாழியே, செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புத்தான் வாழியே, சென்னு கிழியறுத்த மால் தெய்வம் என்னான் வாழியே, புத்தூர் நகரத்தை விளக்கிட்டான் வாழியே, வேதியர் போன் வட்டர் பிரான் மேதினியில் வாழியே. வடக்கு திருவீதி பிள்ளை ஆனிதனில் சோதினாள் அவதரித்தான் வாழியே, ஆழ்வார்கள் கலை பொருளை ஆய்ந்துரை போன் வாழியே, தான் உகந்த நம் பிள்ளை தாள் தொழுவோன் வாழியே, சடகோபன் தமிழுக்கு ஈடு சாத்தினான் வாழியே, நானிலத்தில் பாடியத்தை நடத்தினான் வாழியே, நல்ல உலகாரியனை நமக்களித்தான் வாழியே, ஈனமர எமையாளும் இறைவனார் வாழியே, எங்கள் வடவீதி பிள்ளை இணையடிகள் வாழியே. ஆதிகேசரி அழகிய மணவாளஜியரோட வாழி திருநாமம் ஏதமில் பன்னீராயிரம் இயம்பினான் வாழியே, எழில் பெரிய வாச்சான் பிள்ளை இன்னருளோன் வாழியே, ஆதுமில் நேரானிதனில் சோதி வந்தான் வாழியே, அனவரதம் அழகிய சிங்கருக்கு ஆட்செய்வோன் வாழியே, ஓதமுடன் கீதை வெண்பா புகழும் அவன் வாழியே, புண்ணியமாம் பிரம்மதேசம் தோன்றினான் வாழியே, வாது செய்து குதிருஷ்டிகளை வெருட்டினான் வாழியே, வாதிகேசரி சுந்தரமுனி பையகத்தில் வாழியே. திருவாய்மொழி 12,000 படி அந்த பதவுரை எழுதினது இந்த சுவாமி தாமா, வாதிகேசரி அழகிய மணவாளஜியர். அதனால இன்னைக்கு தினம் நம்மளுக்கு ரொம்ப அழகான தினம்மா. எல்லாரும் ஒரு தடவையாவது திருப்பல்லாண்டு சேர்ச்சிருங்கோ. யாருக்கெல்லாம் பெரியாழ்வார் திருமொழி தெரியுமோ அதையும் ஒரு தடவை சேர்ச்சிருங்கோ. இல்லைன்னா இவாளோட வாழி திருநாமங்கள்லாம் ஒரு தடவை சேர்ச்சிட்டும் எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு பல்லாண்டு சேவிச்சுடலாமா. இன்னைக்கு நம்ம மேலும் மேலும் நம்ம குழாம்ல நிறைய அந்த மாதிரி கேட்டுண்டு சேவிக்கணும்னு அடியன் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.